செய்து முடிக்கும். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஜீசஸ் எனக்காக அவர் ஏதோ செய்கிறார். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா செயல் என்னன்னு தெரியல. ஆனா செயலின் முடிவு. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் மிகவும் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். கரத்தை உயர்த்தி உங்க கைகள் விசுவாசத்தோடு உம்மால் எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை. இயேசுவால் கூட எதுவும் இல்லை. இயேசுவால் கூட நம்பிக்கையோடு சொல்லுங்க. சகலத்தையும் உருவாக்கினீ, சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. பாடுங்கள். சகலத்தையும் நீர். ஆமென். இந்த ஆலயம் சாட்சி. வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் கூறுகவில்லை. என் வாழ்க்கையில அப்பா கை குறுகலன்னு நம்புறவங்க, இன்னும் என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நன்மையாக தான் இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள், ஹalleluya ஹalleluya, சாட்சி நடுவில் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் சபையே. இதை அடையாளமாய் பார். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூட. இப்போ நம்பிக்கையோடு சொல்லு. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு. சபை சத்தம் கேட்கட்டும். சத்தம் உயர்த்தி நம்பிக்கையோடு அனுமதித்தது. செயல் புரியல. ஆனா ஒண்ணு தெரியும். சகலமும் நன்மைக்கேதுவா. அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் செம்மையா. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை. ஹalleluya. விசுவாசிக்கத்தக்கதான சூழ்நிலை இல்லை. ஆனாலும் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரம் குறி
சொன்னார், அவர் செய்தார். இதுதான் சாட்சி. அவர் சொன்னார், அவர் செய்தார். அவர் சொல்வார், அவர் செய்து முடிப்பார். தம் வாயினால் உரைத்ததை அவர் கரம் செய்ய துவங்கும். அவருடைய கை குறுகி போகவில்லை. இன்றும் அவருடைய கரம் என கை நீட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya. glory bala shakadala remana handalaru. Thank you Holy Spirit. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமையா. அவர் சொன்னதை அவர் செய்தார். அவர் சொன்னதை அவர் செய்தார். ஹalleluya. ஆமென், ஆமென். அவர் சொன்னதை சாலமோன் அப்படிதான் சொல்றார். அவர் சொன்னார், அவர் செய்தார். ஹalleluya. அவர் சொல்லிட்டு இன்னொருத்தங்களை கொண்டு செய்கிற தெய்வம் அல்ல. அதனாலதான் மோசேட்ட சொல்றார், நான் கொடுப்பேன் சொல்லு மோசே. இறைச்சி 1 மாதம் நான் கொடுப்பேன் சொல்லுன்னு சொல்லும் போது சொன்னவர் வாயை பார்த்த மோசே அடுத்து அவர் கரத்தை பார்ப்பார்னு பார்த்தா அவர் கீழே பார்க்கிறார். ஆண்டவர் உடனே வைராக்கியமா என்னாகம 11:23 சொல்றார், மோசே எங்க பார்க்கிற? என் கை குறுக்கிட்டுன்னு பார்க்கறியா? என் வாயிலிருந்து வந்த வார்த்தை வருதுனால நீ அடுத்து எதை பார்க்க தொடங்கினான் தெரியுமா? உன் கையே இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவள் கரத்தையும் அல்ல, என் கரத்தை பாரு. கர்த்தருடைய கரம் இதுவரை குறுகி போகவில்லை. விசுவாசிக்கிற உள்ளங்கள், எனக்கு நிறைய வார்த்தை கத்த தந்திருக்கிறார்னு சொல்றவங்க, இந்த ஆலயம் கட்டப்பட்டது வார்த்தை மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரம் இந்த காரியத்தை. ஹalleluya. இதுவரை எப்படிங்க நாம நிக்கிறோம்? ஹalleluya. இன்னைக்கு இதுவரை நாம எப்படி நிக்கிறோம்? கர்த்தர் அல்லவோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லா நன்மை கர்த்தர் தான் செய்தார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்தது, நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தேன். ஹalleluya. யோர்தான் கிட்ட வந்து யோசுவாவின் ஜனங்கள் நிற்கும் போது யோர்தான் எப்படி கடக்கணும்னு யோசுவாவுக்கு புரியல, தெரியல. ஆமென். யோசுவா என்ன செய்யணும்னு தெரியாம நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார், போய் காலு வைங்க அப்படின்றார். காலு வைக்கின்றார். யோர்தான் சும்மா ஓடலையா? எப்படி ஓட தெரியுமா? கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. கரை புரண்டு ஓடுகிற ஆத்துல எப்படி ஆண்டவரை கால் வைக்கிறார்? தூக்கிட்டு போயிருமே ஆண்டவர், நீ காலை வைன்றார். ஆசர் என்ற கால் வைக்க சொல்லுன்றார். ஆமென். ஆண்டவரே, மோசே காலத்துல நீங்க கால் வைக்க சொல்லலையே, கையில நீட்ட சொன்னீங்க, அது நான் கூட செஞ்சிடலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நடக்கிற பாதையில கால் வைன்றீங்களே ஆண்டவரே. ஆமென். அவர்கள் கால் வைத்த போது ஆமென், இவர்களை அடித்து கொண்டு போக நினைச்ச யோர்தான் இவர்களை கண்டு பின்வாங்கி நின்றது. ஆமென். அவர்கள் எப்படி சமுத்திரத்தை கடந்து வந்தாங்களோ அப்படியே யோர்தானை கடந்து வந்ததும் யோசுவா என்ன செய்யறார் தெரியுமா? யோர்தான் இருக்கிற கற்களை எல்லாம் எடுத்து வச்சு ஆமென் என்ன சொல்லி ஆராதிக்கிறார் தெரியுமா? எங்களை யோர்தானை கடக்க பண்ணினவர் என்றல்ல, எங்களை சமுத்திரத்தையும் இந்த யோர்தானை கடக்க பண்ணினவரை நாங்கள் துதிக்கிறோம். அப்பதான் யோசுவாவுக்கு புரியுது, ஏன் என்னை இந்த பாதையில கால் வைக்க சொல்றாருன்னா, இது உன்னுடைய முதல் பாதை அல்ல, பல பாதை கடந்து தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹalleluya. சமுத்திரத்தை கடந்த உனக்கு இந்த யோர்தான் கடப்பது எளிது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. கடல் பெருசா ஆறு பெருசா? ஹலோ, கடல் பெருசா ஆறு பெருசா? கடலே தாண்டிட்டீங்க, ஆறு தாண்ட மாட்டீங்களா? ஆமென். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு சூழ்நிலை அப்படி வரும்போது, ஐயோ இந்த சூழ்நிலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுவரை நடத்தி வந்த சூழ்நிலை எல்லாம் திரும்பி பாருங்க. 5 அப்பத்தை சீஷர்கள் கையில வச்சு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு என்ன ஆண்டவரே செய்யறது கேட்கும்போது, ஆண்டவர் இங்க கொண்டு வான்னு சொல்லி கையில வாங்கி எல்லா சீஷர்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் அப்படின்றார். ஸ்தோத்திரம் அப்படின்றார். இதை பார்க்கும்போது பேதுருக்கு தலையில கொட்டினது மாதிரி இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பேதுரு பார்த்தனா, நான் இப்ப இது இவ்வளவு சொல்லிட்டேனே. ஏன்னா பேதுருடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவர் வரும்போது வாயில சொல்றார், ஆண்டவரே பிரயாசப்பட்டு என் வலையில ஒண்ணுமே இல்லைன்னு தொடங்கினவன் இன்னைக்கு அட்லீஸ்ட் கையில 2 மீனாவது இருக்கு.
ஒண்ணு இல்லாத ஒன்றை இதுவரை நடத்தி கொண்டு வந்த தெய்வத்திற்கு இருக்கிறதை வைத்து ஆசீர்வதிக்க தெரியாதோ? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அடுத்து என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரை எப்படின்னு பாருங்க. இதுவரை எப்படின்னு பார்த்தா சொல்லுங்க. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? என் வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு கர்த்தரை நான் சூப்பரா தான் வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரையை காலமும் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் செய்தது நினைத்து ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி thank you Jesus. ஆமென். சேர்ந்து பாடுவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஆமென். என் நேரமும் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி நல்ல கைகளை தட்டி நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. எஸ், நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து கிருபை ருசிக்கிறவங்க ஆலயத்தின் நடுவில் அவருடைய கிருபை சிந்தித்து பாடுகள். இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட ருசித்து பாட முடியும்? நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. எட்டாததை ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். உம்மை ருசித்தேன் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நீர் செய்ததை மறக்க முடியுமாப்பா? என்னை இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் மகிமையா? கடைசி வரை நான் உங்களோடு இருந்து நடத்துவேன் என்று சொன்னவர். ஆமென். உம்மை ருசித்தேன். சமுத்திரத்தை கடக்க வைத்தவர் இந்த யோர்தானை கடக்க வைப்பார். நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படி பாடும். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் நடத்துவார்.
உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை சொல்லுங்க. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த ஹalleluya worship him. ஆராதனை ஆராதனை உமக்கே glory. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே glory பஷதலரபா. கிருபை விலகல, கிருபை உண்மையில் இருக்கிறது. கர்த்தரை நம்பி மோசேல், கர்த்தரை பற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார், கர்த்தர் உனக்கு சத்துவத்தை தருவார், கர்த்தர் தமது வார்த்தை நிறைவேற்றுவார். ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை. துதிக்கிற நேரத்திலே ஓ வாக்கினால் உரைத்தவைகள் தமது கரத்தினால் நிறைவேறும் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி செல்வாராக. லாஸ்ட் டைம் ஆராதனை உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி அபிஷேகம் தேவ பிள்ளைகளாவி நிறைவோடு அவருடைய கரம் உன்மேல் இருக்க நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்? அவர் சொன்னார், அவர் செய்து முடிப்பார். அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் அதை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, நான் அல்ல நான் அல்ல. Hallelujah. His word and his hand. அவர் வார்த்தை அவருடைய கரம். அந்த கரத்தை பற்றி கொண்டிருக்கிற, அவர் கரத்தை பற்றி கொண்டிருக்கிற. Hallelujah. ரூத்தை போல பற்றிக்கொள் சபையே, பற்றிக்கொள். உனக்கு காதில் ஒரு வார்த்தை கேட்கப்படும், உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று. அப்பா உங்க கரம் மட்டும்தான் எனக்கு ஆதாரம். ரெண்டு கரத்தை உயர்த்தி இந்த பகல் நேரத்தில் நீ நல்லவரே சர்வ வல்லவரே உன் கரம் என் ஆதாரமே. ஹalleluya. நீ நல்லவரே ஷலரபரஹன் சர்வ வல்லவரே கமகதராஷியத. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். ரூத் போவாஸ் வயல்நிலத்துக்கு வரும்போது போவாஸ் சொல்லுகிற வார்த்தையோட செட்டையின் மறைவில் வந்த உனக்கு அவர் ஆலை நிறைவான பலன். அதனுடைய பலன்தான் அவள் வீட்டுக்கு போகும்போது வெறுமையாய் போகவில்லை, அவளுக்காக சிந்த வேண்டியதை சிந்த விட்டார். அதில் ஒன்று தெரியுது, போவாஸ் ரூத்து கரத்தை பிடிச்சிட்டாரு, அவர் கரத்தை பிடிச்சிட்டாரு. அவர் சமூகத்தில் வந்து ஒருவரும் இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்றால் நான் பிடிச்சதுனால இல்லை, அவர் என் கையை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால. ஹalleluya. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் தள்ள மாட்டார். ஆனால் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன்னு எப்போ ரூத்துக்கு சொன்னார் தெரியுமா? 3வது அதிகாரத்தில் ரூத்து வந்தது எதற்காக தெரியுமா? கதிர் பொறுக்க அல்ல. போவாஸ்ட சொல்றார், நீங்க என் கையை பிடிங்க, நீங்க அந்த போர்வை என் மேல விரிங்க, எனக்கு கதிரை விட முக்கியம், எனக்கு நீங்க முக்கியம். அதை நான் இப்படி சொல்றேன், கவனிங்க. ஆமாம், ரூத்து வயலத்துக்குள்ள வந்ததும் போவாஸ் கையை பிடிச்சிட்டாரு. அவருடைய கை இருக பிடிச்சிட்டு அதனால அநேக நன்மைகள். ஆனா இனி வேண்டியபடியெல்லாம் செய்யணும். ரூத்தே, நீ அவர் கையை இருக பிடிக்கணும். ரெண்டு கரமும் இருக பிடிக்குமானா நீ எந்த காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை. கர்த்தர் உனக்காய் துணை நின்று உனக்காய் வேண்டியபடி எல்லாம் செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹalleluya. அவர் இருக்க பிடிச்சிட்டா. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் ஆராதனை, ஆண்டவரே எனக்கு வேற கையெல்லாம் இல்லப்பா, தட்டுவதற்கு வேற வாசல் இல்லை, நீரே என் ஆதாரம் சொல்றவங்க ரெண்டு கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, பலிபீடத்தில் அர்ப்பணித்தது போல, பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு ஈசாக்கு ஆபிரகாமுக்கு சொந்தம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, பிள்ளை மேல கை வச்சிராத என்றாரு, பிள்ளை மேல கை வச்சிராத என்றாரு. கத்திப்பட விடல ஆண்டவர், கத்திப்பட விடல. அதுக்கு முன்னாடி வர உன்னேசகுமாரன் உன்னேசகுமார் உன்னேசகுமார் அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப சொல்ற, ஏ அது என் பிள்ளை, என் பிள்ளைங்க மேல கை வச்சிராத, He's my son, அவனை தொற்றாத. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கரதாம்பா எனக்கு ஆதாரம்? நீ நல்லவரே
சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே. ஹல்லேலூயா. உம் கரங்கள். ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிக்கலாம். துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனே